Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 Tarot in Tamil. உங்களுக்கு என்ன டைட்டில் அப்படின்னா, உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு நபர் மூலமாகவோ அல்லனா ஏதோ ஒரு சூழ்நிலை மூலமாகவோ உதவி செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் சேனல்டு மெசேஜ் தானே வருதுன்னு வைங்களேன். ஸோ லெட்ஸ் சி, நான் உங்களுக்கு பிரபஞ்சம் யார் மூலமாக உதவி செய்ய போகிறாங்க, இல்லைன்னா எது மூலமாக எப்படி உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சி, ப்ளீஸ் ஸ்பிரிட், ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக நம்ம பார்ப்போம். ஸோ டேக் அ டீப் பிரெத், இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 times பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட கனெக்ட் ஆகிக்கோங்க அண்ட் டிவைனோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் சி, உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறதா, தேவைப்படலையோ சம்வாட் பாருங்கள். உதவிங்கும் போது அதே கார்டு தான் வருது. ஸோ சம்வாட் இந்த மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. உங்களுக்கான உதவி கிடைக்கும். நீங்கள் எந்த உதவியுமே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு சிலர் மணி விஷயத்தில் இருக்கலாம், இல்லைன்னா அந்த போராட்டம் தெரியுது, இல்லை சில பல பிரச்சனைகள், சுற்றி இருக்கிறவங்களோட சண்டை, இல்லை சம்வாட் உங்களுக்கு ஒரு குழப்பம், என்ன எதுனே ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை, ஏதோ சம்வாட் ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக கூட நீங்கள் எந்த விஷயமும் புரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும் ஒரு பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்தது பார்ப்போம். ஸோ உங்களுக்கான ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஏஸ் ஆஃப் வான்ஸ் வேர்ல்டு. ஸோ தூரத்துல இருந்து வரலாம் அந்த உதவி, தூரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உதவியாக இருக்கலாம். அண்ட் ஒரு சிலருக்கு ஒரு ஃபெமினின் எனர்ஜியா இருக்கலாம், ஒரு லேடியா இருக்கலாம். ஓகே, அவங்களுடைய ஹெல்ப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு புதிய நம்பிக்கையை உங்களுக்கு தரப்போறாங்க இந்த பிரபஞ்சம். உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை, உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங். எஸ், உங்க அந்த ஹார்ட் பிரேக்குகளை ஒரு ஹீலிங் கொடுக்க போறாங்க. அது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்க போது. உங்களுடைய பொறுமை போராட்டத்திற்கான ஒரு சக்சஸ், ஒரு ஆஃபர். எந்த ஆஃபருக்காக நீங்க போராடினீங்களோ அந்த ஆஃபர் வரப்போகுது. இது ஹெரஃபன் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு குரு மூலமா உதவி, இல்லை உங்க டீச்சர் ஆர் ஒரு ஜட்ஜு, இல்லைன்னா சம்வாட் 4 பேர் கைட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்க ஒரு பர்சன், ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம். அவங்க மூலமா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படலாம். ஓகே, அவங்க மூலமா பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த வேர்ல்டுல நீங்க ஒரு பாப்புலர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நிறைய இருக்கு. எஸ் ரைட், அந்த மாதிரியும் நான் பார்க்குறேன். மேபி ஒரு சிலருக்கு உங்களை சுற்றி யாரோ ஒரு தேர்ட் பர்சன் இருக்கலாம். அவங்க அவங்களுடைய நன்மைக்காக உங்களை ரொம்ப உங்களுக்கு நல்லது செய்கிறதா பேசலாம். ஸோ யாரும் கனிவாக பேசுறதையோ வச்சு எந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருந்துட வேண்டாம். ரைட், அதில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா உனக்கு வாழ்க்கையில பல நியூ பிகினிங், ஏஸ் ஆஃப் ஒன் ஸ்டார் வேர்ல்டு, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நியூ பிகினிங் லைஃப்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 10 of Wands, ஜஸ்டிஸ். ஒரு சிலருக்கு கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கா. அகைன் 7 of Pentacles, பொறுமையா இருக்கு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு உங்க பார்ட்னர் மூலமா, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட், டீப் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஒரு நியாயம் புரிய வரும், இல்லை கிடைக்கும். கேஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்படின்னா
அது உங்க சைடு நியாயம் இருக்கும் பட்சத்துல அது உங்களுக்கான ஒரு தீர்ப்பா அமையும். ஸோ இங்க ஜட்ஜு இங்க கேஸ் வாங்குறோம் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பா இருக்கு. பொறுமையா இருங்க. இல்லை இதுவரை நீங்க பொறுமையா இருந்திருப்பீங்க, அதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ண யார் அனுப்புறாங்கன்னா நீங்களே தான். நீங்க போட்ட எஃபர்ட்டே வந்து ஒரு சிலருக்கு உங்க லைஃப்ல வந்து ஒரு சக்சஸ் ஹெல்ப்ஃபுல்லா வந்து அமையும். எப்பயோ எஃபர்ட் போட்டிருப்பீங்க, அது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜாபோ சம்வாட் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அது வந்து நீங்க எப்போ போட்ட எஃபர்ட் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்க போகுது. ஓகே, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து ஒரு புதிய பாதையை வந்து காட்ட போறாங்க. ஓகே, ஒரு சிலருக்கு யார் மூலமா காட்டலன்னா பிஸ்னஸ் பார்ட்னர், இல்லைன்னா லைஃப் பார்ட்னர், இல்லை உங்க லவ் பார்ட்னர். ஓகே, ட்ரூ லவ்வா இருக்கணும்ல கண்டிப்பாக. இல்லைன்னா ஒரு நியூ லவ் கூட உங்களை நோக்கி வரும் அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. நீங்க ஹீலிங் அலோவ் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும் உங்க லைஃப்ல. ஓகே, yes, this is what I have for you. போதும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்க. Wow, oh my god, devil, 7 of swords சாரி 7 of wands எல்லாமே வருது. எல்லாத்தையும் நீங்க கடந்து வரணும். I am seeing 6 of wands. துரோகம், ட்ரஸ்ட் இஷ்யூ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. நிறைய தேர்ட் பார்ட்டிஸ், அது எல்லாமே இங்க தெரியுது. மூன் கார்டு, oh my god, குயின் ஆஃப் வாண்ட்ஸ், டெவில், மூன். ஒரு சிலருக்கு அந்த பிளாக் மேஜிக், இல்லைன்னா அது ரொம்ப எட்டி பார்க்கல, கொஞ்சமா எட்டி பார்க்குது. ஸோ கவனமா இருங்க. யார் உங்ககிட்ட உண்மையா பேசுறாங்களா இல்லையா அப்படின்றதுல ஒரு புரிதலை எடுத்துக்கோங்க. நீங்க பாட்டுக்கு உங்க கவலையில சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? எது உண்மை, எது கரெக்டு, எது இந்த ஜஸ்டிஸ் பார்க்கும்போது தெரியுதா, எது நம்ம லைஃப்பை பேலன்ஸ்டாக வச்சுக்கும் அப்படின்றத புரிஞ்சு அதுபடி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு டேக் ஸ்மால் ஸ்டெப். சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப தூங்காமல் கஷ்டப்படுறீங்க, அகெயின் டெவல் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அதான் தேர்ட் பார்ட்டி சொல்கிறதுல அப்படியே வந்துட்டு எடுத்துக்க வேண்டாம். அமைதியா இருங்க, தானவே வந்து எல்லா விஷயமும் வந்து சால்வ் ஆகும். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வைஸ் மாதிரி இருக்குதுன்னு நினைக்க தேவையில்ல. ஏன்னா காற்றுல அந்த மீனிங் தான் நமக்கு வருது. நீங்க அந்த மாதிரி ஹோப்லெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு, தூங்காம கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கான லவ் உங்களை தேடி வரும் கூடிய சீக்கிரம். அந்த லவ் வந்துட்டு ஒரு லவ் அண்ட் கேர் உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்கன்னு பார்க்க முடியுது. ஒரு சிலருக்குலாம் வந்து எஸ், கிங் ஆஃப் கப்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் வருது. ஓகே, ஒரு சிலருக்கு உங்கள் லைஃப் பார்ட்னர் மூலமாகவே உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், வழிகாட்டுதல் கிடைக்கும். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு புரிந்ததுன்னு தெரியல, எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ in my next video. Take care. Bye bye.